Good morning, good afternoon, good evening. Greetings to you in the name of Christ, wherever you are, my dear brother and sister. காலை வணக்கம், மதிய வணக்கம், மாலை வணக்கம். எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, நீங்கள் எங்கிருந்தாலும் கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் வாழ்த்துக்கள். I am R.C. Joseph Sakayaraj, a preacher at the Church of Christ in Amali Nagar, Dindigul of Tamil Nadu at India. நான் ஆர்சி ஜோசப் சகாயராஜ், இந்தியாவின் தமிழ்நாட்டில் திண்டுக்கல் அமளி நகரில் உள்ள கிறிஸ்துவின் சபையில் ஊழியராக இருக்கிறேன். In this week's Bible study, we will examine Genesis 12:10-20 verses under the topic Abraham in Egypt. இந்த வார வேதாகம படிப்பில் எகிப்தில் ஆபிரகாம் என்ற தலைப்பில் ஆதியாகமம் 12ஆம் அத்தியாயத்தில் 10 முதல் 20 வரை உள்ள வசனப்பகுதியை ஆராய்வோம். Here we will learn about the mistake Abraham, who was later called the father of faith, made in this situation and the lesson we can learn from it. பின்னாட்களில் விசுவாசின் தகப்பன் என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாம் இவ்விடத்தில் செய்த பிழையான செயல் பற்றியும் அதில் நமக்கு கிடைக்கும் பாடம் பற்றியும் இங்கு நாம் கற்றுக்கொள்வோம். ஆபிரகாம் இன் எகிப்ட் verses 10-20. எகிப்தில் ஆபிரகாம் வசனங்கள் 10 முதல் 20 வரை. First, let us read the 10th verse. முதலாவது நாம் 10வது வசனத்தை வாசிப்போம். Now, there was a famine in the land, and Abram went down to Egypt to dwell there, for the famine was severe in the land. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாயிருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். A famine occurred in that land. Then they go to Egypt. Abram's wife is taken as captive by Pharaoh. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்போது அவர்கள் எகிப்துக்கு சென்றார்கள். ஆபிராமின் மனைவி பார்வோனால் சிறைப்பிடிக்கப்பட்டாள். If you were Abram, what would you have said? What kind of feelings would you have had? நீங்கள் ஆபிரகாமை இருந்திருந்தால் நீங்கள் என்ன சொல்லியிருப்பீர்கள்? எப்படிப்பட்ட உணர்வை கொண்டிருந்திருப்பீர்கள்? லார்ட், ஐ வாஸ் டூயிங் வெரி வெல் இன் ஆரான். ஒய் டிட் யூ கால் மீ ஃப்ரம் தேர்? ஆஃப்டர் ஃபாலோயிங் யூ ஐ எம் சஃபரிங் இன் த லேண்ட். கர்த்தாவே, நான் ஆரானில் மிகவும் நன்றாக இருந்தேன். ஏன் என்னை அங்கிருந்து அழைத்தீர்? உம்மை பின்தொடர்ந்த பிறகு இந்த தேசத்தில் நான் துன்பப்படுகிறேனே. Perhaps many of us have followed Christ, and all we see today may be drought and loss. ஒருவேளை நம்மில் பலர் கிறிஸ்துவை பின்தொடர்ந்திருக்கிறோம். இன்று நாம் காண்பதெல்லாம் வறட்சி, இழப்பு போன்றவையாக இருக்கலாம். My dear brothers and sisters, be patient. God knows very well what he is doing. எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரிகளே, பொறுமையாக இருங்கள். தேவன் என்ன செய்கிறார் என்பதை அவர் நன்றாக அறிவார். He is teaching Abram how to live by faith. He is teaching him to depend on the Lord at every step of his life and to love the Lord with all his heart. தேவன் என்ன செய்கிறார் என்பதை அவர் நன்றாக அறிவார். விசுவாசத்தினால் எப்படி வாழ்வது என்று ஆபிரகாமுக்கு அவர் கற்பித்தார். தன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் கர்த்தரை சார்ந்திருக்கவும் தன் முழு இதயத்தோடு கர்த்தரை நேசிக்கவும் அவர் கற்பிக்கிறார். In Proverbs 3:5-6 we read, Trust in the Lord with all your heart and lean not on your own understanding. In all your ways acknowledge him and he shall direct your path. நீதிமொழிகள் 3:5-6 நாம் இவ்வாறு வாசிக்கிறோம். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மைப்படுத்துவார். The ultimate purpose of that calling was to bless Abram. ஆபிரகாமை ஆசீர்வதிப்பது என்பதே அந்த அழைப்பின் இறுதி நோக்கமாக இருந்தது. In the chapters to come, we will see that God gave Abram physical blessing, land possessions, respects, a son and protection. God gave him honor, esteem and influence.
இனி வரவிருக்கும் அத்தியாயங்களில் தேவன் ஆபிரகாமுக்கு சரீரப்பிரகாரமான ஆசீர்வாதங்கள், நிலங்கள், உடைமைகள், மரியாதை, மகன், பாதுகாப்பு ஆகியவற்றை கொடுத்தார் என்பதை பார்க்க இருக்கின்றோம். தேவன் அவருக்கு கனத்தை, மதிப்பை, செல்வாக்கி கொடுத்தார். What is the ultimate purpose of these blessings? It's not for living a luxurious life or a life of prosperity. It was given to Abraham so that he could be used by God for his glory. We must remember that God's blessings should never be confused with material blessing. ஆசீர்வாதங்களின் முழுமையான நோக்கம் என்ன? ஆடம்பரமாக வாழ்வதற்காகவோ அல்லது செல்வச் செழிப்போடு வாழ்வதற்காகவோ அல்ல. அது தேவனுடைய மகிமைக்காக அவரால் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதற்காகவே அந்த ஆசீர்வாதங்கள் ஆபிரகாமுக்கு அருளப்பட்டன. தேவனுடைய ஆசீர்வாதத்தை ஒருபோதும் சரீர ஆசீர்வாதங்களுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். Certainly, we often see that God blesses us financially and that is true. நிச்சயமாகவே தேவன் நம்மை பொருளாதார ரீதியாக ஆசீர்வதிப்பதை நாம் அடிக்கடி காண்கிறோம். அது உண்மைதான். பட் earthly prosperity should not be confused with the eternal blessing. ஆனால் பூலோக செழிப்பை நித்திய ஆசீர்வாதங்களுடன் குழப்பிக்கொள்ளக்கூடாது நாம். That may or may not be include prosperity. நம்முடைய இந்த வாழ்க்கையிலே செழிப்பு இருக்கலாம், அது இல்லாமலும் இருக்கலாம். His blessing is a covenant of favor that he has with his people. அவருடைய ஆசீர்வாதம் என்பது அவர் தம்முடைய மக்களுடன் கொண்டுள்ள தயவன் உடன்படிக்கையாகும். And when you have God, you have everything in need. தேவன் உங்களுடன் இருக்கும்போது உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடம் இருக்கும். உங்களுக்கு தேவையான அனைத்தும் உங்களிடம் இருக்கும். In Psalm 73, 25-26, Asaph wrote the following. சங்கீதம் 73, 25-26 ஆசாப் பின்வருமாறு எழுதினார். Whom have I in heaven but you? And there is none upon the earth that I desire besides you. My flesh and my heart fail, but God is the strength of my heart and my portion forever. பரலோகத்தில் உம்மை அல்லாமல் எனக்கு யார் உண்டு? பூலோகத்திலே உம்மை தவிர எனக்கு வேறே விருப்பம் இல்லை. என் மாம்சமும் என் இருதயமும் மாண்டு போகிறது. தேவன் என்றென்றைக்கும் என் இருதயத்தின் கண்மலையும் என் பங்குமாயிருக்கிறார். My beloved brothers and sisters, when Abraham was called to the place that God said he would give him as an inheritance, he obeyed and went. Abraham trusted God and went to an unknown place. He did not know where he was going. எனக்கு அன்பான சகோதரரே, சகோதரியே, ஆபிரகாம் தனக்கு சுதந்திரமாக கொடுப்பதாக தேவன் கூறிய இடத்திற்கு அழைக்கப்பட்ட போது அவர் கீழ்ப்படிந்து சென்றார். ஆபிரகாம் தேவனை நம்பி தாம் ஒரு காலம் அறியாத இடத்திற்கு சென்றார். தான் எங்கே போகிறோம் என்பது கூட முதலில் அவருக்கு தெரியாது. By faith, he lived in the promised land like a stranger in a foreign country, living in tents. Isaac and Jacob also lived in the same way. God did not make mistake because Abraham was looking forward to the city with foundations whose architect and builder is God. Abraham held on to a great promise. விசுவாசத்தினாலே அவர் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட தேசத்தில் ஒரு அந்நியனைப் போல ஒரு வெளிநாட்டில் கூடாரங்களில் வாழ்ந்து வந்தார். ஈசாக்கும் யாக்கோபும் அப்படியே வாழ்ந்தார்கள். தேவன் தவறு செய்யவில்லை. ஏனென்றால் அஸ்திபாரங்களுள்ள நகரத்தை ஆபிரகாம் எதிர்த்து காத்து கொண்டிருந்தார். அதற்கு சிற்பியும் அதை கட்டி எழுப்புபவரும் தேவன் தான். ஆபிரகாம் ஒரு சிறந்த வாக்குறுதியை பெற்றுக் கொண்டிருந்தார். டுடே ஆபிரகாம் இஸ் a great example for us. In Genesis 12, he lived the comfortable life of the world at the time to follow God and he was justified by faith. இன்றைக்கு ஆபிரகாம் நமக்கு ஒரு சிறந்த உதாரணமாக இருக்கிறார். ஆதியாகமம் 12 அவர் தேவனை பின்பற்றுவதற்காக அன்றைய உலகின் வசதியான வாழ்க்கையை விட்டு சென்றார். மேலும் அவர் விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்பட்டார். What unknown things are that you are facing today? What challenges are you facing? You may not have a clear vision for your future.
At this time, God is asking you to trust Him. You may also see drought and difficult circumstances. God says, be patient. God is telling you that He is with you. I who has called you am faithful. இன்று நீங்கள் எதிர்கொள்ளும் அறியாத காரியம் என்ன? நீங்கள் என்னென்ன சவால்களை எதிர்கொள்கிறீர்கள்? உங்கள் எதிர்காலத்தை பற்றி உங்களுக்கு தெளிவான பார்வை இல்லாமல் இருக்கலாம். இந்த வேளையில் தேவன் தம்மை நம்பும்படி உங்களிடம் கேட்கிறார். நீங்கள் வறட்சியையும் கடினமான சூழ்நிலையை மட்டுமே காணக்கூடும். பொறுமையாக இருங்கள் என்று தேவன் கூறுகிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று தேவன் உங்களிடம் கூறுகிறார். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். Then we go to the verses 11 to 13. And it came to pass when he was close to entering Egypt that he said to Sarah his wife, Indeed, I know that you are a woman of beautiful countenance. அவன் எகிப்துக்கு சமீபமாய் வந்தபோது தன் மனைவி சாராயை பார்த்து, நீ பார்வைக்கு அழகுள்ள ஸ்திரீ என்று அறிவேன். Therefore, it will happen when the Egyptians see you that they will say, This is his wife, and they will kill me, but they will let you live. எகிப்தியர் உன்னை காணும்போது இவள் அவனுடைய மனைவி என்று சொல்லி என்னை கொன்று போட்டு உன்னை உயிரோடு வைப்பார்கள். ப்ளீஸ் சே தட் யூ ஆர் மை சிஸ்டர், that it may be well with me for your sake, and that I may live because of you. ஆகையால் உன் நிமித்தம் எனக்கு நன்மை உண்டாகும்படிக்கும் உன்னாலே என் உயிர் பிழைக்கும்படிக்கும் நீ உன்னை என் சகோதரி என்று சொல் என்றான். In Genesis 12:11 to 13, we see Abraham's attitude. What is that? Displaying fear, self-preservation, and a reliance on human cunning instead of divine trust. ஆதியாகமம் 12:11-13 ஆபிரகாமின் மனப்பான்மையை காண்கிறோம். பயம், சுய பாதுகாப்பு மற்றும் தெய்வீக நம்பிக்கைக்கு பதிலாக மனித தந்திரத்தின் மீதான சார்பு ஆகியவற்றை காட்டுகின்றது. Fearing that the Egyptians would kill him and take his wife, Abraham asked his beautiful wife Sarah to say that she is his sister. தன்னை எகிப்தியர்கள் கொன்றுவிட்டு தன் மனைவி அபகரித்துக் கொள்வார்கள் என்று அஞ்சி தன் அழகான மனைவி சாராயை தன் சகோதரி என்று சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். This shows a lapse in Abraham's trust in God's protection, even though God had called him. He thought he could gain immediate safety through deception. In this, even the father of faith revealed a human weakness. இது தேவன் அவரை அழைத்திருந்த போதும் அவருடைய பாதுகாப்பின் மீதான நம்பிக்கையில் ஆபிரகாமுக்கு ஏற்பட்ட ஒரு சறுக்கலை காட்டுகிறது. அவர் ஏமாற்றுவதன் மூலமாக உடனடி பாதுகாப்பை பெறலாம் என்று நினைத்தார். இதன் மூலம் விசுவாசத்தின் தந்தை என்று பிற்பாடு அழைக்கப்பட்ட நிலையிலும் கூட அவர் தன்னுடைய மனித பலவீனத்தை வெளிப்படுத்தினார். Key aspects of Abraham's attitude. ஆபிரகாம் மனப்பான்மையின் முக்கியமான அம்சங்கள் என்ன? Fearful and anxious. He feared death in the hands of the Egyptians. He feared death at the hand of Egyptians who desired beautiful women. ஆபிரகாமின் மனப்பான்மையின் முக்கியமான அம்சங்கள் என்னவென்று பார்க்கும்போது பயமும் கவலையும் கொண்டவராக இருந்தார். அழகான பெண்களை விரும்பிய எகிப்தியர்களின் கைகளால் மரணமடைவோம் என்று அவர் பயந்தார். Deceptive. He deliberately planned and asked Sarah to lie about their relationship. அவர் ஏமாற்றுவராக இருந்தார். அவர் திட்டமிட்டு சாராயிடம் தங்கள் உறவை பற்றி பொய் சொல்லும்படி கேட்டுக்கொண்டார். Temporarily self-reliant, instead of trusting that God would protect him in a foreign land due to famine in the Canaan, he used human wisdom, deception to face the danger in Egypt. தற்காலிகமாக தன்னை சார்ந்திருந்தார். ஒரு அந்நிய தேசத்தில் கானானில் பஞ்சத்திற்காக போயிருந்த நிலைமையில் தேவன் தன்னை பாதுகாப்பார் என்று நம்புவதற்கு பதிலாக எகிப்திலுள்ள ஆபத்தை எதிர்கொள்ள ஏமாற்றுதல் என்ற மனித ஞானத்தை பயன்படுத்தினார். Flawed pragmatist. He saw a practical danger, and even though it involved sin,
he chose a seemingly safe path to ensure his survival and consequently Sarah's potential well-being. குறைபாடுடைய நடைமுறைவாதி. அவர் ஒரு நடைமுறை ஆபத்தை கண்டார். அது பாவம் சம்பந்தப்பட்டதாக இருந்தாலும் தன் உயிர் பிழைப்பையும் அதன் மூலம் சாராயின் சாத்தியமான நல்வாழ்வையும் உறுதி செய்வதற்காக பாதுகாப்பானது என்று வெளித்தோற்றம் கொண்ட ஒரு பாதையை தேர்ந்தெடுத்தார். Acknowledged Sarah's beauty. He recognized that her extraordinary beauty was the source of the danger, noting, I know that you are beautiful woman. சாராயின் அழகை அங்கீகரித்தார். அவருடைய அசாதாரணமான அழகே ஆபத்தின் ஆதாரம் என்பதை அவர் உணர்ந்தார். நீ ஒரு அழகான பெண் என்று எனக்கு தெரியும் என்று அவர் குறிப்பிட்டார். Context and significance. This incident reveals Abraham's imperfect human nature and shows that he was not a complete hero of faith, but rather was growing in that state. சூழல் மற்றும் முக்கியத்துவம். இந்த சம்பவம் ஆபிரகாமின் முழுமையற்ற மனித இயல்பையும் அவர் முழுமையாக விசுவாசத்தின் ஒரு மாவீரனாக இருக்கவில்லை, மாறாக அந்த நிலைக்கு வளர்ந்து கொண்டிருந்தார் என்பதையும் காட்டுகிறது. It highlights a moment when he failed to fully trust in God's promise to protect him. Instead, he began to test God. இது அவரை பாதுகாப்பதாக தேவன் கொடுத்த வாக்குறுதியை அவர் முழுமையாக நம்ப தவறிய ஒரு வேளையை எடுத்து காட்டுகிறது. அதற்கு பதிலாக அவர் தேவனை சோதிக்க தலைப்பட்டார். This passage serves as a lesson showing us that even those chosen by God face trials and temptations, and it reveals the human tendency to rely on ourselves. தேவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் கூட சோதனைகளையும் சலனங்களையும் எதிர்கொள்கிறார்கள் என்பதையும் நம்மை நாமே சார்ந்திருக்கும் மனித இயல்புகளை இது வெளிப்படுத்துகிறது என்பதையும் இந்த வசன பகுதியை நமக்கு ஒரு பாடமாக தருகிறது. Next we come to the 14th and 15th verses. So it was when Abram came to Egypt that the Egyptians saw the woman, that she was very beautiful. அந்நாளிலே ஆபிரகாம் எகிப்திலே வந்தபோது ஏத்தியர் அந்த ஸ்திரீயை மிகுந்த அழகுள்ளவள் என்று கண்டார்கள். The princess of Pharaoh also saw her and commanded her to Pharaoh. And the woman was taken to Pharaoh's house. பார்வோனுடைய பிரபுக்களும் அவளை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள். அப்பொழுது அந்த ஸ்திரீ பார்வோனுடைய அரண்மனைக்கு கொண்டு போகப்பட்டாள். When Abram and Sarai went to Egypt because of the famine in Canaan, the Egyptians noticed Sarai's great beauty. Pharaoh's official praised her to Pharaoh. Due to Abram's fear of the Egyptians and the instruction he had previously given to Sarai to say that she was his sister, Sarai was taken to Pharaoh's place. கானானில் ஏற்பட்ட பஞ்சத்தின் காரணமாக ஆபிராமும் சாராயும் எகிப்திற்கு சென்றபோது எகிப்தியர்கள் சாராயின் மிகுந்த அழகை கண்டார்கள். பார்வோனின் அதிகாரிகள் அவளை பற்றி பார்வோனை புகழ்ந்து பேசினார்கள். எகிப்தியரிடம் ஆபிராம் கொண்டிருந்த பயம் மற்றும் அவள் தன் சகோதரி என்று சொல்லும்படி சாராய்க்கு அவன் முன்கூட்டியே கொடுத்திருந்த அறிவுறுத்துதல் ஆகியவற்றினால் சாரா பார்வோனின் அரண்மனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டாள். Egyptian rulers and elites were indeed attracted to beautiful women. This passage illustrates how the beauty of women include older women like Sarai, who was in her late 60s or early 70s, could attract the attention of the powerful rulers in ancient Egypt, even leading to conflict and divine intervention before Pharaoh find out the truth about her relationship with Abram. எகிப்திய ஆட்சியாளர்களும் உயர்குடி வகுப்பினரும் அழகான பெண்களினால் ஈர்க்கப்பட்டார்கள் என்பது உண்மைதான். சாராய் போன்ற வயதான பெண்களின் அவளுக்கு 60களின் பிற்பகுதி அல்லது 70களின் முற்பகுதியாக இருந்திருக்கலாம் வயது. அப்படிப்பட்ட பெண்களின் அழகு கூட பண்டைய எகிப்தின் சக்தி வாய்ந்த ஆட்சியாளரின் கவனத்தை எவ்வாறு ஈர்க்கக்கூடும் என்பதையும் ஆபிராமுடனான அவளது உறவை பற்றிய உண்மையை பார்வோன் கண்டுபிடிப்பதற்கு முன்பு
அது எவ்வாறு மோதலுக்கும் தெய்வீக தலையீட்டுக்கும் வழிவகுத்தது என்பதையும் இந்த வசன பகுதி விளக்குகிறது. This event illustrates Abraham's human weakness, the qualities of fear and deception, while also revealing God's protection. Because of Sarai, Pharaoh treated Abraham well, giving him livestock and servants. Furthermore, God later sent plagues, revealing the truth and rescuing Sarai. இந்த நிகழ்வு ஆபிராமின் மனித பலவீனத்தை, பயம் மற்றும் ஏமாற்றுதல் என்ற குணங்களை எடுத்துக்காட்டுகிறது. அதே சமயம் தேவனின் பாதுகாப்பையும் இது வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் சாராயின் நிமித்தமாக பார்வோன் ஆபிராமை நன்றாக நடத்தினான். அவன் அவருக்கு கால்நடைகளையும் வேலைக்காரர்களையும் கொடுத்தான். மேலும் தேவன் பின்னர் கொள்ளை நோய்களை அனுப்பி உண்மையை வெளிப்படுத்தி சாராயை மீட்டார். கீ ஈவெண்ட்ஸ் இன் ஜெனசிஸ் 12, 14 and 15. ஆதியாகமம் 12, 14, 15 உள்ள முக்கிய நிகழ்வுகள். அரைவல் இன் ஈஜிப்ட். டியூ டு சிவியர் ஃபிமைன், ஆபிராம் அண்ட் சாராய் டிராவல் டு ஈஜிப்ட். எகிப்துக்கு வருகை. கடுமையான பஞ்சம் காரணமாக ஆபிரகாம் சாராயும் எகிப்துக்கு வந்து சேர்ந்தார்கள். சாராய்ஸ் பியூட்டி was noticed. The Egyptians observed that Sarai was very beautiful. சாராயின் அழகு கவனிக்கப்பட்டது. சாராய் மிகவும் அழகாக இருப்பதை எகிப்தியர்கள் கண்டார்கள். Praise to Pharaoh. Pharaoh's officials saw her and praised her beauty to Pharaoh. பார்வோனிடம் பாராட்டு. பார்வோனின் அதிகாரிகள் அவளை பார்த்து அவளது அழகை பற்றி பார்வோனிடம் புகழ்ந்து பேசினார்கள். Taken into the palace. Sarai was taken to the Pharaoh's house. ஹாரம். அரண்மனைக்குள் அழைத்து செல்லப்படுதல். சாராய் பார்வோனின் வீட்டிற்குள், அந்தப்புறத்திற்குள் அழைத்து செல்லப்பட்டாள். Abraham was treated well. Believing Sarai to be Abraham's sister, Pharaoh treated Abraham kindly and gave him sheep, cattle, servants and camels. ஆபிராம் நன்றாக நடத்தப்பட்டான். சாராய் ஆபிராமின் சகோதரி என்று நம்பிய பார்வோன் ஆபிராமை அன்புடன் நடத்தி அவனுக்கு ஆடுகள், மாடுகள், வேலைக்காரர்கள் மற்றும் ஒட்டகங்களை கொடுத்தான். சிக்னிஃபிகன்ஸ். ஹியூமன் வீக்னஸ். ஃபியரிங் ஃபார் ஹிஸ் லைஃப், ஆபிராம் ஆஸ்க்ட் சாராய் டு pretend to be his sister, a pre-planned deception as seen in 12:13, revealing his lack of complete trust in God's provision. முக்கியத்துவம் என்னென்று பார்க்கும் முதலாம் மனித பலவீனம். தன் உயிருக்கு அஞ்சி ஆபிராம் சாராயை தன் சகோதரியாக நடிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆதியாகமம் 12, 13 காணப்படுவது போல இது முன்கூட்டியே திட்டமிடப்பட்ட ஒரு ஏமாற்று வேலையாகும். இது தேவனின் ஏற்பாட்டில் அவருக்கு முழுமையான நம்பிக்கை இல்லை என்பதை வெளிப்படுத்துகிறது. God's sovereignty. Despite Abraham's fear and sin, God protected Sarai and guided the events. Ultimately, he revealed the truth to Pharaoh through plagues, demonstrating his control over the situation. தேவனின் இறையாண்மை. ஆபிராமின் பயம் மற்றும் பாவம் இருந்த போதிலும் தேவன் சாராயை பாதுகாத்து நிகழ்வுகளை வழிநடத்தினார். இறுதியில் கொள்ளை நோய்கள் மூலமாக பார்வோனுக்கு உண்மையை வெளிப்படுத்தி சூழ்நிலையின் மீது தனக்குள்ள கட்டுப்பாட்டை நிரூபித்தார். கல்ச்சுரல் கான்டெக்ஸ்ட். Sarai's beauty was so striking that it led to her being taken directly to the royal court. This is a common scene in Near Eastern histories where powerful rulers would take away beautiful women. பண்பாட்டு சூழல். சாராயின் அழகு மிகவும் பிரமிக்க வைப்பதாக இருந்தது. அது அவளை நேரடியாக அரசவைக்கு அழைத்துச் செல்லப்படுவதற்கு வழிவகுத்தது. சக்தி வாய்ந்த ஆட்சியாளர்கள் அழகான பெண்களை அழைத்துச் சென்ற பண்டைய அண்மை கிழக்கு நாடுகளின் வரலாறுகளில் இது ஒரு பொதுவான காட்சியாகும். நெக்ஸ்ட் we come to the verses 16 and 17. He treated Abram well for her sake. He had sheep, oxen, male donkeys, male and female servants, female donkeys and camels. அவள் நிமித்தம் அவன் ஆபிரகாமுக்கு தயை பாராட்டினான். அவனுக்கு ஆடு மாடுகளும் கழுதைகளும் வேலைக்காரிகளும் கோழிகை கழுதைகளும் ஒட்டகங்களும் கிடைத்தது. But the Lord plagued Pharaoh and his house with great plagues because of Sarai, Abraham's wife. ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராய் நிமித்தம்
கர்த்தர் பார்வோனையும் அவன் வீட்டாரையும் மகாவாதைகளால் வாதித்தார். In Genesis 12:3, part of the call to Abraham, God promises to bless those who bless Abraham and curse those who curse him, thereby making Abraham a channel of blessing to all people. ஆதியாம் 12:3 ஆபிரகாமுக்கு அழைப்பு விடுவிக்கப்பட்டவன் ஒரு பகுதியாக ஆபிரகாமை ஆசீர்வதிப்பவர்களை தாம் ஆசீர்வதிப்பதாகவும் அவரை சபிப்பவர்களை தானும் சபிப்பதாகவும் தேவன் வாக்குறுதி அளித்தார். இதன் மூலம் ஆபிரகாமை எல்லா மக்களுக்கும் ஒரு ஆசீர்வாதத்தின் வழியாக மாற்றினார். In the later exemplified in Genesis 12:16-17, when Pharaoh blessed Abraham by giving him livestock and riches because of his wife Sarai, demonstrating this blessing in action. These verses show God's promises working through the human interactions. இது பின்னர் ஆதியாம் 12:16-17 பார்வோன் ஆபிரகாமின் மனைவி சாராய் நிமித்தமாக ஆபிரகாமுக்கு கால்நடைகளையும் செல்வங்களையும் கொடுத்து ஆசீர்வதித்த போது இந்த ஆசீர்வாதம் செயலில் வெளிப்படுத்தப்பட்டதன் மூலம் எடுத்து காட்டப்படுகிறது. இந்த வசனங்கள் மனிதர்களின் இடைவினைகள் மூலம் தேவனுடைய வாக்குறுதிகள் செயல்படுவதை காட்டுகின்றன. Abraham's faith, though tested by famine, leads to a prosperity from Pharaoh. This fulfills God's promise to act favorably toward Abraham's supporters and oppose his enemies. Ultimately, this points to a universal blessing through Christ. Galatians 3:16. ஆபிரகாமின் விசுவாசம் பஞ்சத்தால் சோதிக்கப்பட்டாலும் பார்வோனிடமிருந்து செழிப்புக்கு வழிவகுத்தது. இது தேவன் ஆபிரகாமின் ஆதரவாளர்களுக்கு சாதகமாக செயல்படுவார் என்றும் அவருடைய எதிரிகளை தேவனும் எதிர்ப்பார் என்றும் அவர் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றுவதாக இருக்கிறது. இறுதியில் இது கிறிஸ்து மூலமாக ஒரு சர்வலோக ஆசீர்வாதத்தை சுட்டிக்காட்டுகிறது. கலாத்தியர் 3:16 படியாக The promise in Genesis 12:1-3. ஆதியாம் 12:1-3 உள்ள வாக்குறுதி என்ன? God's call and promise. God told Abraham to leave his home and go to the new land, promising to make him into a great nation, to bless him and to make his name great. தேவனுடைய அழைப்பும் வாக்குறுதியும். தேவன் ஆபிரகாமிடம் தனது வீட்டை விட்டு ஒரு புதிய தேசத்துக்கு செல்லும்படி கூறினார். அங்கு அவரை ஒரு பெரிய மக்களினமாக மாற்றுவதாகவும் அவரை ஆசீர்வதித்து அவருடைய பெயரை பெரிதாக்குவதாகவும் வாக்குறுதி அளித்தார். The key blessing and curse. I will bless those who bless you, and whoever curses you, I will curse, and all the people on the earth will be blessed through you. முக்கியமான ஆசீர்வாதமும் சாபமும் என்னவென்றால், உன்னை ஆசீர்வதிக்கிறவனை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன், பூமியில் உள்ள எல்லா ஜனங்களும் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Genesis 12:16-17 a practical example. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 16-17 வசனங்கள் ஒரு நடைமுறை உதாரணமாக இருக்கிறது. The situation. Fearing famine, Abraham went to Egypt and introduced his wife Sarah as his sister. சூழ்நிலை என்ன? பஞ்சம் காரணமாக பயந்து போய் ஆபிரகாம் எகிப்துக்கு சென்று தன் மனைவி சாராயை தன் சகோதரி என்று அறிமுகப்படுத்தினார். Pharaoh's response. Pharaoh treated Abraham well for her sake. Yet, the Lord punished Pharaoh's household on account of Sarai. He acted with gratitude and reverence. பார்வோனின் பதில் செயல் என்ன? பார்வோன் அவள் நிமித்தமாக ஆபிரகாமை நன்றாக நடத்தினான். ஆனாலும் சாராய் நிமித்தமாக கர்த்தர் பார்வோனின் குடும்பத்தை தண்டித்ததால் நன்றியுடனும் பயபக்தியுடனும் நடந்து கொண்டான். Blessing provided. Pharaoh gave Abraham sheep, cattle, male and female donkeys, male and female servants, camels and horses. வழங்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன? பார்வோன் ஆபிரகாமுக்கு ஆடுகளையும் மாடுகளையும் ஆண் மற்றும் பெண் கழுதைகளையும் ஆண் மற்றும் பெண் வேலைக்காரர்களையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொடுத்தான். Fulfillment. By blessing Abraham, even indirectly, Pharaoh brought about the blessing God has promised to Abraham, thus demonstrating the principle of verse 3. நிறைவேற்றம். பார்வோன் ஆபிரகாமை ஆசீர்வதித்தன் மூலம் அது மறைமுகமாக இருந்தாலும்
தேவன் வாக்குறுதி அளித்த ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொண்டு வந்தான். இது 3ஆம் வசனத்தின் கொள்கையை நிரூபிக்கிறது. சிக்னிஃபிகன்ஸ், இதோட முக்கியத்துவம் என்ன? டெமான்ஸ்ட்ரேஷன் ஆஃப் த கவனன்ட். தீஸ் வெர்சஸ் ஷோ தட் காட்ஸ் கவனன்ட் அண்ட் ப்ராமிஸ் வாஸ் நாட் ஜஸ்ட் இன் வேர்ட்ஸ், பட் இட் இஸ் புட் இன் டு ஆக்ஷன் இன் ரியல் லைஃப் சிச்சுவேஷன் ஈவன் வென் ஆபிரகாம் ஃபிளாட்டர்ஸ். உடன்படிக்கையின் முக்கிய செயல் விளக்கம் என்ன? இந்த வசனங்கள் தேவனுடைய உடன்படிக்கை வாக்குறுதி வெறும் வார்த்தைகள் மட்டுமல்ல, ஆபிரகாம் தடுமாறும் போது கூட நிஜமான வாழ்க்கை சூழ்நிலையில் அது செயல்படுத்தப்படுகிறது என்பதை காட்டுகிறது. யூனிவர்சல் பர்பஸ். திஸ் பிளெஸிங் இஸ் நாட் ஓன்லி ஃபார் ஆபிரகாம் பட் ஃபார் ஆல் நேஷன்ஸ், வித் ஜீசஸ் கிரைஸ்ட் பீயிங் த அல்டிமேட் ஃபுல்ஃபில்மெண்ட் ஆஃப் த ப்ராமிஸ். உலகளாவிய நோக்கம். இந்த ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, எல்லா தேசங்களுக்கும் உரியது. இயேசு கிறிஸ்துவே இந்த வாக்குறுதியின் நிறைவான நிறைவேற்றமாக இருக்கிறார். ப்ரொடெக்ஷன் அண்ட் ப்ரொவிஷன். காட் யூஸ்ட் பாரோஸ் ஆக்ஷன்ஸ் டு ப்ரொடெக்ட் அப்ரஹாம் அண்ட் ப்ரொவைட் ஃபார் ஹிஸ் நீட்ஸ், டெமான்ஸ்ட்ரேட்டிங் ஹிஸ் கமிட்மெண்ட் டு த கவனன்ட். பாதுகாப்பு மற்றும் ஏற்பாடு. ஆபிரகாமை பாதுகாக்கவும் அவருக்கு தேவையானவற்றை வழங்கவும் தேவன் பார்வோனின் செயல்களை பயன்படுத்தினார். இது உடன்படிக்கையின் மீதான அவருடைய அர்ப்பணிப்பை காட்டுகிறது. Now we come to the verses 18 to 20, the last part of this study. And Pharaoh called Abram, said, "What is this you have done to me? Why did you not tell me she was your wife?" அப்பொழுது பார்வோன் ஆபிராமை அழைத்து, நீ எனக்கு ஏன் இப்படி செய்தாய்? இவள் உன் மனைவி என்று நீ எனக்கு அறிவிக்காமல் போனது என்ன? Why did you say she is my sister? I had taken her as my wife. Now therefore, here is your wife. Take her and go your way. இவளை உன் சகோதரி என்று நீ சொல்ல வேண்டுவது என்ன? இவளை நான் எனக்கு மனைவியாக்கி கொண்டிருப்பேனே. இதோ உன் மனைவி, இவளை அழைத்து கொண்டு போ என்று சொன்னான். So Pharaoh commanded his men concerning him, and they sent him away with his wife and all that he had. பார்வோன் அவனை குறித்து தன் மனுஷருக்கு கட்டளை கொடுத்தான். அவர்கள் அவனையும் அவன் மனைவியையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டார்கள். செக்குலர் ஹிஸ்டாரிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் கான்டெக்ஸ்ட். உலகப்பரவன வரலாற்று விளக்கம் மற்றும் பொருள் என்ன என்று பார்ப்போம். செட்டிங். Egypt as a refuge. The famine in Canaan forced Abram to seek refuge in Egypt. Egypt was a fertile land due to the annual flooding of the Nile River. This reflects the historical reality that ancient Egypt depended on the Nile River for its sustenance. சூழல். ஒரு புகலிடமாக ஈர்த்து. கானானில் ஏற்பட்ட பஞ்சம் ஆபிராமை எகிப்தில் தஞ்சம் புகழி கட்டாயப்படுத்திற்று. நைல் நதியின் வருடாந்திர வெள்ளப்பெருக்கினால் எகிப்து ஒரு வளமிகுந்த நாடாக இருந்தது. இது பண்டைய உலகில் எகிப்து நாடு தனது வாழ்வாதாரத்திற்காக நைல் நதியை சார்ந்திருந்த வரலாற்று யதார்த்தத்தை காட்டுகிறது. This dependence on the Nile has not diminished even in these modern times. Today, an estimated 95% of Egyptians live within a few miles of the Nile River. Listen carefully. Today, an estimated 95% of the Egyptians live within a few miles of the Nile River. Approximately 90% of Egypt's total water supply depend on the Nile. நைல் நதியை சார்ந்திருக்கும் நிலை நவீன காலத்திலும் குறையவில்லை. என்று மதிப்பிடப்பட்டதில் 95% எகிப்தியர்கள் அந்த நைல் நதியிலிருந்து சில மைல்கள் தொலைவில் வாழ்கின்றனர். நன்றாக கவனியுங்கள். என்று மதிப்பிடப்பட்டதில் 95% எகிப்தியர்கள் அந்த நைல் நதியிலிருந்து சில மைல் தொலைவிற்குள் வாழ்கின்றார்கள். எகிப்தின் மொத்த நீர் விநியோகத்தில் சுமார் 90% நைல் நதியை சார்ந்துள்ளது. The construction of the Aswan High Dam in the 1970s fundamentally altered the river's nature. It ended the annual flooding, enabling consistent irrigation and hydroelectric power generation throughout the year. 1970களில் அஸ்வான் உயர் அணை கட்டப்பட்டதால் நதியின் இயல்பு அடிப்படையாக மாறியது. இது ஆண்டுதோறும் ஏற்படும் வெள்ளப்பெருக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது. அத்துடன் ஆண்டு முழுவதும் சீரான நீர்ப்பாசனம் மற்றும் நீர்ப்பாசன உற்பத்தியை சாதகமாக்கியது. However, it also prevented the natural deposition of nutrient-rich silt,
necessitating the use of artificial fertilizers and creating new environmental challenges such as delta erosion. Managing the Nile's water remain a critical issue for regional stability and a subject of international diplomacy among the 11 countries in the Nile basin. இருப்பினும் இது சத்து நிறைந்த வண்டல் மண் இயற்கையாக படிவத்தையும் தடுத்து நிறுத்தியது. இதனால் செயற்கை உரங்களை பயன்படுத்த வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. மேலும் டெல்டா அரிப்பு போன்ற புதிய சுற்றுச்சூழல் சவால்களையும் உருவாக்கிற்று. நைல் நதியின் நீரை நிர்வகிப்பது என்பது பிராந்திய ஸ்திரத்தன்மைக்கு ஒரு முக்கிய பிரச்சனையாகவும் நைல் நதி படுகையில் உள்ள 11 நாடுகளுக்கிடையே சர்வதேச ராஜதந்திரத்தின் ஒரு பொருளாகவும் நீடிக்கிறது. Abram's deception. Abram feared that if the Egyptians saw his beautiful wife Sarai, they would kill him to take her. He and Sarai pre-planned to tell a half-truth. That is, Sarai said that she was his sister. As stated in Genesis 20, we will follow. ஆபிராமின் ஏமாற்று வேலை. தனது அழகான மனைவி சாராயை கண்டால் எகிப்தியர்கள் அவளை அடைய தன்னை கொன்று விடுவார்கள் என்று ஆபிராம் பயந்தார். அவரும் சாராயும் ஒரு பகுதியளவு உண்மையை சொல்ல முன்னரே திட்டமிட்டார்கள். அதாவது அவள் அவனுடைய சகோதரி என்று கூறினாள். As stated in Genesis 20:12, and indeed she is my sister. She is the daughter of my father, but not the daughter of my mother. And she became my wife. ஆதியாகமம் 20:12 என்ன கூறப்பட்டுள்ளது? அவள் என் சகோதரி என்பது மெய்தான். அவள் என் தகப்பனுக்கு குமாரத்தி, என் தாய்க்கு குமாரத்தி அல்ல. அவள் எனக்கு மனைவியானாள். Pharaoh's action. Pharaoh's officials saw Sarah's beauty and she was taken into the royal household. Pharaoh treated Abram well for her sake, giving him livestock and servants as gifts. பார்வோனின் செயல்கள். பார்வோனின் பிரபுக்கள் சாராயின் அழகை கண்டு அவள் அரச குடும்பத்திற்குள் அழைத்துச் செல்லப்பட்டாள். பார்வோன் அவளுடைய சகோதரனுக்காக ஆபிராமை நன்றாக நடத்தினான். ஆபிராமுக்கு வேலைக்காரர்களையும் கால்நடைகளையும் பரிசாக வழங்கினான். டிவைன் இன்டர்வென்ஷன் அண்ட் ரெபியூக் ஆஃப் ஃபாரோ. பிகாஸ் ஆஃப் சாரா, God afflicted Pharaoh and his household with severe plagues. தெய்வீக தலையீடு மற்றும் பார்வோனுக்கு கண்டனம். சாராய் நிமித்தமாக தேவன் பார்வோனையும் அவனுடைய குடும்பத்தையும் பெரும் வாதைகளால் பாதித்தார். Realizing the reason, Pharaoh summoned Abraham and severely rebuked him for his deception. This is a remarkable instance where a pagan ruler acted with more integrity than the chosen patriarch. காரணத்தை உணர்ந்த பார்வோன் ஆபிராமை அழைத்து அவனது ஏமாற்று வேலைக்காக கடுமையாக அவரை கண்டித்தார். இது ஒரு புறஜாதி ஆட்சியாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட முற்பிதாவை விட அதிக நேர்மையுடன் நடந்து கொண்ட ஒரு குறிப்பிடத்தக்க தருணமாகும். எக்ஸ்பல்ஷன். Pharaoh commanded his men to safely escort Abram, his wife, and all his possession out of the country. வெளியேற்றம். ஆபிராம் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய உடைமைகள் அனைத்தையும் பாதுகாப்பாக நாட்டிலிருந்து வெளியேற்றி விடும்படி பார்வோன் தன் ஆட்களுக்கு கட்டளையிட்டான். ஸ்பிரிச்சுவல் இன்டர்பிரிட்டேஷன் அண்ட் மீனிங். ஃபெயிலியர் இன் ஃபெய்த். திஸ் ஈவெண்ட் immediately follows God's call and promises to Abraham in Genesis 12:1-9. ஆவிக்குரிய விளக்கம் மற்றும் அர்த்தம். விசுவாசத்தில் ஏற்பட்ட தவறுகள். இந்த நிகழ்வு ஆதியாகமம் 12:1-9 தேவன் ஆபிரகாமுக்கு அளித்த அழைப்பு மற்றும் வாக்குறுதியை தொடர்ந்து உடனடியாக வருகிறது. It highlights Abraham's action in Egypt as a clear example of lack of faith. Instead of trusting in God's protection during a time of testing, he relied on his own deceptive schemes. இது எகிப்தில் ஆபிரகாமின் செயல்களை விசுவாச குறைபாட்டிற்கு ஒரு தெளிவான உதாரணமாக காட்டுகிறது. ஒரு சோதனையான நேரத்தில் தேவனுடைய பாதுகாப்பை நம்புவதற்கு பதிலாக அவன் தனது சொந்த ஏமாற்று வேலை திட்டத்தையே நம்பினான். God's sovereignty and protection. Despite of Abraham's failure and sin, God miraculously intervened
and protected Sarah. God upheld his covenant promises that through Abraham's offspring, all the nation would be blessed. God's faithfulness is demonstrated even when his people are unfaithful. தேவனுடைய இறையாண்மை மற்றும் பாதுகாப்பு. ஆபிரகாமின் வாழ்வில் தோல்வி மற்றும் பாவம் இருந்தாலும் தேவன் அற்புதமாக தலையிட்டு சாராயை பாதுகாத்தார். தேவன் ஆபிரகாமின் சந்ததியின் மூலம் எல்லா தேசங்களும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற தமது உடன்படிக்கையின் வாக்குறுதிகளை காப்பாற்றினார். தேவனுடைய மக்கள் உண்மையற்றவர்களாக இருக்கும்போது கூட தேவனுடைய உண்மைத்தன்மை அங்கே வெளிப்படுகிறது. Consequence of sin. Abraham's deception had consequences far beyond himself. It brought plagues upon an innocent family and caused public humiliation. He was publicly humbled and sent away in disgrace. பாவத்தின் விளைவுகள். ஆபிரகாமின் வஞ்சகத்திற்கு அவனையும் தாண்டிய விளைவுகள் இருந்தன. அது ஒரு நிரபராதியான குடும்பத்தின் மீது வாதைகளை கொண்டு வந்தது மற்றும் பொது அவமானத்தை ஏற்படுத்தியது. அவன் பகிரங்கமாக தாழ்த்தப்பட்டு அவமானத்துடன் வெளியேற்றப்பட்டான். A foreshadowing of Exodus. This incident serves as a powerful foreshadowing of the later history of the Israelites in Egypt. Going to Egypt because of famine, the people living with great wealth, divine plagues upon Egypt, and the subsequent deliverance by God. இது யாத்ராகமத்தின் முன்னறிவிப்பாக உள்ளது. இந்த சம்பவம் எகிப்தில் இஸ்ரவேலின் பிற்கால வரலாற்றில் ஒரு சக்தி வாய்ந்த முன்னறிவிப்பாகும். பஞ்சத்தின் காரணமாக எகிப்துக்கு செல்வது, மக்கள் பெரும் செல்வத்துடன் வெளியேறுவது, எகிப்தின் மீது தெய்வீக வாதைகள் மற்றும் அதை தொடர்ந்து தேவனால் ஏற்படும் விடுதலை ஆகியவற்றை முன்னறிவிப்பதாக இது முன்னிழல்வதாக இருந்தது. A lesson on integrity. This narrative serves as a warning against decisions driven by fear, half-truths, and restoring to worldly solutions represented by Egypt instead of trusting in God's provision and guidance. நேர்மை குறித்த ஒரு பாடம். இந்த வரலாறு பயத்தால் உண்ணப்பட்ட முடிவுகள், அரை உண்மைகள் மற்றும் தேவனுடைய ஏற்பாட்டையும் வழிகாட்டுதலை நம்புவதற்கு பதிலாக உலகப்பிரமாண தீர்வுகளை எகிப்தால் குறிப்பிடப்படும் நாடுவது ஆகியவற்றுக்கு எதிரான ஒரு எச்சரிக்கையாக அமைகிறது. In short, this passage demonstrates that God can and will use flawed human beings to accomplish his perfect purpose. However, man's sinful nature often complicates the journey and leads to unnecessary suffering. சுருக்கமாக சொன்னால், தேவன் தம்முடைய பரிபூர்ண நோக்கங்களை நிறைவேற்ற குறைபாடுள்ள மனிதர்களை பயன்படுத்த முடியும் என்பதையும் பயன்படுத்துவார் என்பதையும் இப்பகுதி காட்டுகிறது. ஆனால் மனிதன் பாவ இயல்பு பெரும்பாலும் அந்த பயணத்தை சிக்கலாக்கி தேவையற்ற துன்பங்களுக்கு வழிவகுக்கிறது. With this, we conclude this week's Bible study on the topic of rooted in His Word. If it is Lord's will, we will continue our study next week on the same day, in the same time, with an examination of the matters found in Genesis chapter 13. அவருடைய வசனத்தில் வேரூன்றுதல் என்ற தலைப்பிலான இந்த வாரத்திற்கான வேதாகம படிப்பை இத்துடன் முடித்துக் கொள்வோம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த வாரத்தில் இதே நாளில் இதே நேரத்தில் ஆதியாகமம் 13ஆம் அத்தியாயத்தின் விஷயங்களை பற்றிய ஆராய்ச்சியுடன் நமது படிப்பை தொடர்வோம். My heartfelt thanks to our dear brother Thunder Kirk and his team for their excellent work in broadcasting this study through Ignite Radio. இக்னைட் வானொலி மூலமாக இந்த படிப்பை ஒளிபரப்பும் பணியை சிறப்பாக செய்து வரும் அன்புடைய சகோதரர் தண்டர் கிர்க் மற்றும் அவரது குழுவினருக்கு எனது மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to our dear brother Thunder Kirk. My sincere thanks to brother David, brother Jack Williams and sister Deepthi Williams for their excellent work in broadcasting this program in India. இந்த வானொலி ஒளிபரப்பை இந்தியாவில் மிகச் சிறப்பாக செய்து வரும் அன்பான சகோதரர் டேவிட் மற்றும் சகோதரர் ஜாக் வில்லியம்ஸ் மற்றும் சகோதரி தீப்தி வில்லியம்ஸ் ஆகியோருக்கு என் மனமார்ந்த நன்றி. My heartfelt thanks to all the beloved brothers and sisters who listened to this broadcast from beginning to end. இந்த ஒளிபரப்பை தொடக்கம் முதல் நிறைவு வரை கவனித்து கேட்ட அன்புமிக்க சகோதரர்கள் சகோதரிகள் யாவருக்கும் என் மனமார்ந்த நன்றி. Until we meet again, I am praying for you. மீண்டும் சந்திக்கும் வரை உங்களுக்காக ஜெபிக்கிறேன். Thank you brothers and sisters.
நன்றி சகோதரர்களே, சகோதரிகளே.